ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டாம். இன்றைக்கி நம்ம இந்த K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த K8 பாக்ஸுடைய ஓவர் வியூ பார்த்துடலாம். மேலே நமக்கு இதோடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் ஒரு சில ஃபீச்சர்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான ஸ்பெசிஃபிகேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் நமக்கு இதில் ஐஃபோன் அண்ட் டைப் சி அப்படின்ற 2 மாடல் இருக்குது. இதில் வந்து நாம் வாங்கியிருக்கிறது டைப் சி மாடல். ஸோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பாக்ஸை வந்து பிரிச்சிடலாம். ஸோ ப்ராப்பை வந்து இதில் பிரிச்சிடலாம். பிரித்த வாட்டி உள்ளே நமக்கு ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து நல்லா பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே நமக்கு மைக்கும் அண்ட் ரிசீவர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸ் உள்ள நமக்கு டைப் சி டு யூஎஸ்பி கேபிளும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வெளியே எடுத்தோம்னா உள்ள ஒரு யூசர் கைடு மேனுவலும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாக்ஸில் அவ்வளோதான். அண்ட் எல்லாத்தையும் எடுத்து வாரம் வச்சுட்டு நம்ம மைக் அண்ட் ரிசீவருக்கு வருவோம். முதல்ல இந்த K8 ஒயர்லெஸ் மைக்குக்கு வருவோம். ஸோ மைக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க ஷர்ட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் அது கீழே ஒரு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து டைப் சி போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து அந்த மைக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் கவரும் இருக்குது. ஸோ இதனால் வந்து நாய்ஸும் நம்மளுக்கு அந்தளவுக்கு கேட்காது. அண்ட் பில்ட் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிசீவருக்கு வரும். ஸோ ரிசீவர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ரொம்ப டீசெண்டாக ஸ்லீக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு சைடில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் எல்இடி இண்டிகேட்டர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டைப் சி ரிசீவர். ஸோ இது இல்லாமல் வந்து ஐஃபோனுக்காக லைட்னிங் டைப்லேயும் நமக்கு வந்து ரிசீவர் அவைலபிளாக இருக்குது. மோஸ்டான டிவைஸ்லஸில் வந்து இது வந்து நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் உங்களுக்கு வரும். பட் ஒரு சில டிவைஸில் மட்டும் இது ப்ளக் பண்ண வாட்டி அந்த ரிசீவரை நீங்கள் மொபைலில் ப்ளக் பண்ண வாட்டி நோட்டிஃபிகேஷன் லைட் எரியாது. ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஓடிஜியை ஆன் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிவைஸில் வந்து இந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் கனெக்ட் பண்ண வாட்டி மைக்கை நம்ம ஆன் பண்ணணும். ஸோ மைக்கில் பின்னாடி அந்த பவர் பட்டனை வந்து 1 செகண்டுக்கு நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது வந்து டர்ன் ஆன் ஆகிடும். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் வந்து பிளிங்க் மாறி பிளிங்க் ஆகும். ஸோ இப்படி இருந்த பட்சத்தில் இது வந்து பேரிங் மோடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து எப்போ க்ரீனில் வந்து ஸ்டாண்டர்டாக எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ரிசீவரோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ என்னுடைய ரியல்மி 6 ப்ரோவில் வந்து இந்த மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வந்து இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னுடைய நார்மல் டிஃபால்ட் கேமரா ஆப்லேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்ல இது கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண சொல்ல நமக்கு நார்மல் மைக்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த ஆடியோ வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல்லேருந்து எடுக்கலை. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படின்னு ஒரு ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இது டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். ஸோ அதை டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்லாம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஆடியோ வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. பட் டிஃபால்ட் கேமரா ஆப்பில் வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஆடியோ சப்போர்ட் ஆகலை. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்னோட ரியல்மி 6 ப்ரோ மொபைலில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது. பட் என்னோடய ஃப்ரெண்ட் மொபைலில் வந்து விவோ V23 நான் ட்ரை பண்ணேன். பட் அதில் டிஃபால்ட் கேமரா ஆப்லேயே வந்து நார்மலாகவே ஒர்க் ஆகுது. அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 1.5 hour இல்லை 2 hours நீங்கள் சார்ஜ் போட்டாலே போதும். இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அண்ட் இதோடைய பேட்டரி லைஃப் என்ன அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. அரௌண்ட் ஒரு 3 hours இல்லை 4 hours வரைக்கும் இது நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து அந்தளவுலாம் ரொம்ப நேரம்லாம் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணதில்லை. பட் இது வந்து நான் யூஸ் பண்ண ஒரு 2 hours வரைக்கும் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து சுத்தமாக பேட்டரி லோ அப்படின்ற ஒரு வார்னிங் எனக்கு வரல. ஸோ மேபி ஒரு 3 hours வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம இந்த K8 மைக்குடைய ரேஞ்ச் டெஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கேமராக்கும் இந்த மைக்குக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 meters டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ 3 meter டிஸ்டன்ஸில் வந்து இந்தளவு நமக்கு ஆடியோ கேப்சர் ஆகுது. ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஐடியலான இன்டர்வியூ இல்லை நார்மலாக ஒரு ஹெட் ஆன் ஹெட் அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்க சொல்ல இந்த டிஸ்டன்ஸில் தான் எடுப்போம். ஸோ இந்த அளவு வந்து நமக்கு கேப்சர் வந்து இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஆம்பியன்ட் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கேளுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். வாய்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன். ஸோ இப்போது நடந்து போகிறேன். எந்த அளவு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கேட்குது அப்படின்றத பாருங்கள். அவங்க சொன்னது வந்து 20 meters டிஸ்டன்ஸ். 20 meters வரைக்கும் நம்ம நடந்து போகலாம். இந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்க சொன்னது. இதுக்கு மேலே இது வந்து கண்டிப்பாக கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நான் திரும்பிட்டேன்னா அது வந்து கனெக்டிவிட்டி வந்து போயிடுது. ஸோ அதையும் நான் நோட் பண்ணேன் இப்போது. அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து 30 meters டிஸ்டன்ஸில் இருக்கோம். ஸோ இன்னமும் நம்ம போகலாம்.
ஸோ 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்துட்டோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லேயும் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து இது மொபைல் கேமராவில் தான் எடுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா நல்ல ஜூம் லென்ஸ்லாம் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த லென்த்லேயே உங்களால் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றது பெரிய விஷயம் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஆடியோ டிலே எந்த அளவு இருக்குது அப்படின்றத பாருங்க. 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த வீடியோவும் ஆடியோவும் எப்படி சிங்க் ஆகுது அப்படின்றத பாருங்க கைஸ். நான் இப்போ வந்து ஒரு 70 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன். ஸோ நான் தெரியறேன்னா இல்லையானே கூட தெரியல. ஸோ அந்தளவு நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துட்டேன். இந்த டிஸ்டன்ஸ்லேயும் வந்து மைக் வந்து கனெக்டில் தான் இருக்குது கைஸ். இந்த K8 மைக்குடைய ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த மைக்குடைய பிளாக் டெஸ்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தா கூட அந்த ஒரு ஃபீல் வரல. அதாவது இது வந்து ஒரு லோ குவாலிட்டி சீப்பான மைக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஸோ கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கில் தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் வந்து ஒரு நீட்னஸான ஒரு டிசைனில் தான் இருக்குது. ஒரு ஒயர்லெஸ் மைக்கே 1000 ருபீஸுக்குள்ள நமக்கு கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். 888 ருபீஸ் கொடுத்தா வாங்கினேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இது லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பிடிச்சிருந்தா நீங்கள் அதுலேயே வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் தெரிஞ்ச உங்கள் யூடியூபர்ஸ் யாருக்குன்னா இந்த மாதிரி ஒயர்லெஸ் மைக் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், கிளப் ஹவுஸ் எல்லாத்துடைய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.